சரி அம்மாண்ட கதையை வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை கலண்டரில் குறித்து வைங்க சரியா இப்போ சில நேரங்களில் இந்த வீடியோ போடாட்டா வந்து எப்படி நிற்பாங்கண்டா என்னடா அவங்க வீடியோ போட இல்லை ஒரு வேலை வந்து உடம்புல சரியில்லையோ இல்லாட்டா வேலைக்கு போட்டாங்களோ இல்லாட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை சுடுறாப்பா இங்கே துண்டப்பாங்க நான் கை வைக்கலாம் அதுக்கு தான் கண்டிப்பாக நாங்கள் நாளாந்தம் அதாவது வந்து டெய்லி என்னென்ன நாங்கள் செய்கிறோம்ன்ற வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு தெரியும் அம்மா சுந்தர் அல்ல தாங்கடா அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். அதாவது இன்றைய தினம் வெங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் வந்து நாங்கள் இன்ட்ரோ எடுத்து நிற்கிறோம். உண்மைக்குமே நேற்றைய தினம் கூட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கங்கிற தக்ஸுங்குட்டின்ற வீடியோ தான் நாங்கள் வந்து உண்மைக்குமே பதிவு செஞ்ச நாங்கள் உண்மையாக அடுத்த நாள் வந்து நீங்களே வந்து யோசிப்பீங்க தக்ஸுங்குட்டிக்கு என்ன மாதிரி உடல்நிலைமை எப்படி இருக்குன்ற மாதிரிக்கு ஒரு சில பேர் வந்து எதிர்பார்க்குற எப்படி சொல்லுவாங்க என்னடா எங்களுக்கும் சரியான மாதிரிக்கு வேலையாக இருக்கே இருக்க ரூபனுக்கு ஹோல்ட் பண்ணலான்னு பார்த்தா எங்களுக்கு டைம் இல்லை இருக்கின்ற மாதிரிக்கு நீங்கள் யோசிப்பீங்க. உண்மைக்குமே நான் காலம் வளர்ன ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்தேன் நான் தக்ஸுங்குட்டியை பார்க்குறக்காண்டி. தக்ஸுங்குட்டிக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து உடல்நிலையில் கொஞ்சம் பரவாயில்லைன்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தா டாக்டர். அப்போ அந்த வகையிலேயும் வந்து உண்மைக்குமே சந்தோஷம். உண்மைக்குமே இன்றைய காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் காலம் வளர்ன விடிஞ்சக்கு அப்புறமே வந்து நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு உறவுகளுக்கிட்ட நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சலூனுக்கு போயிருந்தேன் தானே தாடியை தலைமுடியிலேருந்து எல்லாத்தையும் வந்து நான் நார்மலாக குறைச்சி கொண்டு வந்தேன். அப்போ அம்மா வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தா டே தம்பி நாங்கள் கனநாளடா திருக்க அப்படி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு கேனால் ஆச்சுது. அப்போ நீ வந்து அந்த திருக்கரைச்சியை போய் பண்ணிட்டு வாரியா வரைக்கேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் தலைமுடி வெட்டிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் இறைச்சி அதாவது வந்து திருக்கரைச்சியை வந்து நான் வேண்டி கொண்டு வந்து அப்போ அம்மா சொல்லியிருந்தேன். அப்போ நாங்கள் வீடியோ பார்க்குற உறவுகள்கிட்ட நார்மலாக ஒரு சில பேருக்கு வந்து சமைக்க தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து சமைக்க தெரியாது. அதுவும் அந்த அம்மா சொல்லியிருந்தா மண் சட்டியில் தம்பி இப்போ நாங்கள் கிச்சனும் வந்து நாங்கள் நார்மலாக வந்து திருத்தி நாங்கள்லானே அப்போ நாங்கள் அங்கேயே வச்சு நாங்கள் நார்மலாக சமைப்போமா அப்படின்னு வந்து கால் பண்ணி கேட்டுருந்தோம். அப்போ நான் சொன்னோம் அப்படின்டா அப்படியே செய்வோம்ன்ற மாதிரிக்கு. மற்றது பார்த்திங்கன்னா இப்போ தங்கச்சிக்கு நாங்கள் சில நேரங்களில் சாப்பாடை வந்து இன்றைய தினம் திருக்கரைச்சிக்கு சாப்பாடை தான் வந்து நாங்களும் கொடுக்க வேண்டிய உண்மைக்குமே வந்து வரப்போகுது. அப்போ அந்த வகையிலையும் வந்து உறவுகள் அப்படி சந்தோஷம். உண்மையாக நீங்களும் வந்து நேற்றைய தினம் போட்ட வீடியோக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொமெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கூட அந்த பிரான்ஸில் இருக்கிற அக்கா கூட கேட்டிருந்தா எடே தம்பி என்னடா ரூபன் தக்ஸுங்குட்டிக்கு என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்டிருந்தா. உண்மையில் அந்த பிரான்ஸில் இருக்கிற அக்காவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னு சொன்னால் வீடியோ போட்ட உடனேயுமே வந்து கால் பண்ணி கேட்டுருக்கிறபடியாக உண்மைக்குமே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் ஆசைப்பட்றேன். அப்போ எங்கள் சேனலுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்குமே நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேனலில் வீடியோ பார்க்குற நீங்கள் யோசிப்பீங்க இது ரூபனா இல்லை வேறு யாருமான்னு கூட யோசிப்பீங்க. ஏன்டா அது அம்மா சொல்லியிருந்தா அம்மாக்கள் தெரியும் நான் ஒன்றுமே விட்டு கொடுத்து கதைக்க மாட்டாங்க. அம்மா சொல்லியிருந்தா ஏன்டா தம்பி தலைமுடி வெட்டிலாம் நல்லா தான் இருக்கேன்டா நான் எனக்கு வந்து என்னமோ தெரியலை இன்றைக்கு வேறொரு அண்ணா நின்றவர் அப்போ வளமையாக வந்து ஒரு அண்ணாட்டம் பெட்டுறேன்னா இன்றைக்கு வந்து வேறு அண்ணன்டவர் அது அப்படின்னு பரவாயில்ல சமாளிப்பேன். தலைமுடி தான் எனக்கு வளர்ந்துருந்தானே. இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக இன்ட்ரோ எடுத்துக்கொண்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ அம்மா தான் வந்து உள்ளுக்கு எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் உள்ளுக்கு கிச்சனுக்கு போய் என்னென்ன மாதிரி நாங்கள் அந்த திருக்கக்கரையை வந்து காய்ச்சி இரமன்ற வந்து உறவுகள்கிட்ட நான் நார்மலாக தெரிய பண்ண போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கிற தம்பி கூட நீங்கள் யாருன்னு மாதிரி யோசிப்பீங்க. உண்மையாக பிதுசன்ற தம்பி அதாவது வந்து பினுசு குட்டி தான் வந்து உண்மையாக வீடியோ எடுத்துட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா தஸ்யாவோட இன்றைக்கு வந்து பருவமண்டபடியாக ஸ்கூல்லேருந்து பெங்களூர்லேருந்து எல்லாமே வந்து லீவு. அப்போ அவங்களும் வந்து ஓடிப்பட்டு திரியிறாங்க. வடிவாக விளக்கிட்டு இருந்தால் ஆலயம் வந்து வீடியோக்களுக்கு நோமலாக கூப்பிட்டுருக்கலாம். அவருக்கு நோமலாக குரல் கொடுங்க. அப்போ இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு என்ன நாள்? என்ன கிழமை? இன்றைக்கு வியாழக்கிழமை. ஐயா வியாழக்கிழமை இன்னும் ஸ்கூல் இல்லையோ? என்னதுக்கான இன்றைக்கு ஸ்கூல் இல்லை? பருவனுடைய ஸ்கூல் இல்லைன்னு. சரி ஓகே உறவுகளை உண்மைக்குமே வீடியோ போட்ட உடனே நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாதிரி கடைசி மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு வந்து கண்டிப்பாக உறவுகள் தருவீங்கன்ற கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி ஓகே கிச்சனுக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம். மறுபடியும் சொல்கிறேன் இப்போ கிச்சனை பார்த்திங்களா எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. உண்மைக்குமே வந்து கிச்சனுன்னு சொன்னால் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கணும் ஏண்டா நான் வந்து உண்மையாக ஆசைப்பட்றேன் அப்படின்னு அம்மா சொன்னால் அப்படியே நீ எனக்கு சொல்ல தேவையில்லடாப்பா நான் எல்லாமே வந்து செய்வேன்னு சொல்லி இங்கே பக்கத்தில் இருங்க ஒரே அடுப்புக்காக நிற்கிறா அம்மா. சோறு மிளகு காய்ச்சினா
அப்படி இருந்தும் திருக்கக்கறியை சமைக்கும் போது எங்களுக்கும் ஒரு பதிவு வேணும். பார்க்குற உறவுகள்லேயும் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது, கூட்டுக்கறி வைப்பினா தாளித்து வைப்பினா. ஆன வகையில் நாங்கள் எங்கென்ன முறையின்படி மண் சட்டிக்கு திருக்கக்கறி செய்கிறது எப்படின்றத இவரை சொல்லியிருந்தேன். தம்பி ஒரு வீடியோ பதிவு செய்வோம்னே. அதுக்கு தான் கண்டிப்பாக நாங்கள் நாளாந்தம், அதாவது வந்து டெய்லி என்னென்ன நாங்கள் செய்கிறோம்ன்ற வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு தெரிய பண்ணணுன்றதான் இந்த வந்து கொள்கை. ஏன்னா அவங்களும் வந்து இப்போ சில நேரங்களும் இந்த வீடியோ போடாட்டா வந்து எப்படி நினைப்பாங்கண்டா, என்னடா அவங்க வீடியோ போட இல்லை, ஒரு வேலை வந்து உடம்புல சரியில்லையோ, இல்லாட்டா அவங்க வேலைக்கு போட்டாங்களோ, இல்லாட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேறு. உண்மைக்குமே வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தருமே வந்து நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ அதனால வந்து நாங்கள் இப்போ டெய்லி நாங்கள் எதுனாலும் ஒரு வீடியோ வந்து நாங்கள் உண்மையாக போட்டாலும் பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் எங்களுக்கும் நீங்கள் ஒரு ஆதரவு தரையாக எங்களுக்கு ஒன்றும் நல்ல சந்தோஷமாக இருக்குமா. எங்கள் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக ஒரு 1500 பேருன்னு சொன்னாலும் பார்க்குறீங்களேன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் கணக்கு காய்ச்சிக்கொள்ளாமல் சொல்லுங்கள். இல்லை அதே மாதிரி நான் இனிமேல் சமையல் என்றாலும் தொடர்ச்சியாக பதிவு செய்யத்தான் இருக்கேன். நாளைக்கும் வெள்ளிக்கிழமை அதுக்காண்டி ஃபுல்லாக கறி ஒன்றும் காய்ச்சா. இப்போ நாங்கள் சோயா மிட்டு அப்படி காய்ச்சிறேன், இல்லாட்டி பைத்தங்க விழா கொண்டு அப்படி ஏதோ நாங்கள் சமைக்கிற ஏதாவது ஒரு கறி வகையை நாங்கள் சமைக்கும் போதும் நாங்கள் சாப்பிடும் போதும் உறவுகளுக்கு தெரிய பண்ணி நாங்களும் அதை ஒரு பதிவாக நாங்கள் சமைக்க பார்க்குற உறவுகளும் ஒரு சிலர் இப்படியும் வைக்கணும் நாங்கள் இப்படி வைக்கிறோம்னு சொல்லி அந்த முறையும் படியும் அதை செய்யக்கூடுமே. அது ஒரு காலம், இது ஒரு காலம். இப்போ நார்மலாக வந்து இப்போ யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இலங்கையை பொறுத்தளவு கொஞ்சம் கூட. அப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாள் வந்து வீடியோக்கள் பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக நாங்கள் போடத்தானே வேணும். ஒவ்வொரு முறையும் தானே செய்யணும். இப்போ நான் செய்கிற ஒரு முறை அதை செய்கிற ஒரு முறையாக இருக்கு. சரி அம்மாண்ட கதையை வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை கலண்டரில் குறித்து வைங்க டெய்லி வீடியோ போடுறதையா. சரியா? சரி இப்போ வாங்க நாங்கள் என்னண்டா பாப்பா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளை வினுசா வந்து வீடியோ எடுத்துட்டார். பார்த்தீங்கன்னா விதுசலுக்குமே வந்து வீடியோ எடுக்கணுண்டாக்காண்டி விதுசன் கூப்பிட ஆள் ஓடி போயிட்டார். இப்போ வந்து நாங்கள் திருக்க கரையை வந்து நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி சுத்தம் பண்ணியமாக வச்சுக்கிறாங்க மாதிரி வேறுங்க என்ன மாதிரி சுத்தம் செய்து வச்சுக்கிறாங்க. இங்கே வேறுங்கோ திருக்கை நல்லா கணக்காக வெட்டி கழுவி மூடி வச்சுருந்தா இதுதான் திருக்கை. இந்தால பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், புளி, பால், உள்ளி, இறைச்சி சிறகு, இந்தால மஞ்சட்டி, மிளகாய், தூள்கள், எண்ணெய் இப்படியே நாங்கள் இப்படியே இருக்குது. பார்க்க தெரியுது. இங்கே இருக்குது திருச்சாதூள், பெருசுலையும் இருக்குது, சின்ன எண்ணெயும் போட்டு வச்சுக்க முடிய இருக்கு. அதே மாதிரி நூடிய செய்தாண்டாக்கி திரிச்சம்மா அந்த அரிசி அதே மாதிரி இங்கே அரைச்ச கறி தூள் இருக்கு, சீனி, தயிர் அப்படி இருக்குதானே. ஓ பெண்ணெய், உப்பு, இஞ்சால மிளகுத்தூள், சீரகத்தூள் இதில் இருக்குது, கடுகு, பெருஞ்சீரகம்ண்டு அடுப்பில் ஐயா பருப்பு ஒன்றில் வச்சேன் நான் குழம்பையும் இஞ்சால வைப்போமேன். சரி நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக நான் கூட்டுக்கறி தான் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது நாங்கள் மண்சட்டிக்குள்ள இறைச்சி என்னன்னு வருது நடுவேன். நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு திருக்கையே போடுவோம். உழவு மாட்டுதான். ஓ பெரிய துண்டா தான் வெட்டினேன். பார்த்தீங்களா நல்லா பெரிய சட்டி இருந்தானே கணக்கா. இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட போகிறேன். ஓ ஒண்டா போடுறதானையே நாங்கள் கூட்டுக்கறின்னு சொல்கிறது, சில பேர் சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்கிறது. இது வந்து சேர்த்து வச்சா கொஞ்சம் ருசி விடலாம், பச்சையாக தானே வருது. தாளித்து நாங்கள் பிறகு போடலாம். தேவையான அளவு வெங்காயம் நிறைய போடுறோம் பாருங்கோ. அதே மாதிரி பச்சை மிளகாய், அப்படியே புளி. ஓ இப்படியே நாங்கள் இல்லை பழம் விட்டு அப்படியே அடுப்பில் வைக்கிறோம். இல்லை புளியா காய்ச்சி இல்லை ஒரு புளையும் பெறாது கதைப்பின. இப்படியே நாங்கள் அடுப்பில் வைப்போம். இல்லை இல்லை நாங்கள் இது தூள் அவிக்கணும். இங்கே வேறுங்கோ. சரி நாங்கள் அப்படியே இந்த பருப்பையும் வச்சோம் நாங்கள் அடுப்பில். அவர் அவிஞ்சு கொண்டு வந்துட்டேன் பக்கத்தில். இந்த ஆளா குழம்பு கறி ரெண்டும் தான். இந்த உறவை பார்த்து பயந்துடாதே உறவுகளை.
இது வந்து மாபுரம் வண்டி பறிஞ்சோம் லேமாஸ்டர்ல இல்லை எரிக்குது கொத்தாமல் இப்படி பெருசாக வச்சிருக்கேன் நினைப்பீங்க கொத்தி கொத்தி இது கொத்தையெல்லாம் போயிட்டு அப்போ இதை தூக்கி அடுப்பில் வச்சிருக்கிறேன் இல்லை கொஞ்சம் ஏன்டா பால் பொங்கியல ஊற்றுப்படம் அதால் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வர தூளை போட்டு தான் மூடுறதை பார்க்கணும் அப்போ உண்மைக்குமே கிச்சனுக்கு நாங்கள் சமைக்கும் போது ஆசையாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும் இதுக்குள்ளேயே இருக்குது அதை தூக்கிட்டாக்கண்டு அடுப்பில் வைக்கிறோம் இது வெளியிலேண்டா எல்லாம் கொண்டு போய் வச்சு அடுப்பெல்லாம் மூட்டி அதுன்ற புகையெல்லாம் வந்து ஏதோ வகையில் ஏதோ ஒரு குழப்பமே இருக்குமே என்ன அதே மாதிரி நீங்கள் உருவாக அடுப்பில் சமைக்கிறதும் ஒரு ருசி தான் சரி நான் பருப்புக்கு பால் விட போகிறேன் பருப்பு அவிஞ்சு கொண்டு வந்துட்டு பால் விட போகிறேன்னு இது அவியட்டா ஆமாம் சரி ஓகே இப்போ தான் வந்து பினுசம் வந்து வந்தாக்க அப்புறம் வந்து வீடியோ வந்து தங்கள் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய மாதிரி கிடக்கேண்ணே அது கிட்ட வந்து பாருங்க எப்படி வந்து பொங்கு தானே மாதிரி நோம்பலை பாருங்க அதுவும் இந்த குத்தியம் காட்டுங்க உறவு குத்தியம் கொஞ்சம் இன்னும் கடவுளாரு எப்படியும் கிட்டத்தட்ட 1 கிலோ மட்டும் வெறியும் போட இந்த குத்தியா ஆனால் சரியான மாதிரி இந்த கருத்து டீசர்ட் இருந்தாலும் சரியான இந்த வெக்கையாக கிடக்கு அதுதானே வேறுங்க அம்மாவும் நானும் கருப்புறே தூளை வந்து அளவு கணக்கு இல்லை தெரியாது போடுங்க நீங்களே போடுங்க கண்டே அதான் இந்த கப்பி எடுங்க அளவா பார்த்து நீங்கள் போடுங்க சரியோ இங்கே கிட்ட வந்து பாருங்க கரண்டி எல்லாம் போடுறோம் அளவான அகப்பை கொஞ்சம் கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் நல்லது தானே ரைட் ரைட் ஓ அது சரியான வைக்கத்தான் கிடையாது சொல்ல சொல்ல என்ன அப்படியே நம்ம அவிஞ்சு அப்படியே மூடி கூட தெரியும் ஆனால் உண்மையாக எனக்கு எல்லாமே வந்து இந்த திருக்க கரைக்கு தானே அது எல்லாமே வந்து எனக்கு அந்த புட்டோட சாப்பிட தான் எனக்கு வந்து உண்மையாக ரொம்ப விருப்பம் இப்போ இந்த இல்லை மதிய நேரத்துக்கு கண்டிப்பாக நான் பொதுவாகவும் சொல்கிறேன் எனக்கு வந்து புட்டோட வந்து திருக்க கரையை சாப்பிட்ற வந்து விருப்பம் அப்போ இப்போ இந்த மதிய கரையை கூட நான் வச்சுட்டு இரவு சனிகள் இல்லாமல் புட்டை வச்சா அதோட சாப்பிட ஒரு வேறொரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் நல்ல வேறு லெவலில் இருக்கும் அரிசி மாப்புட்டு நல்லா தானே நம்ம உடம்புக்கு என்ன கோதம்பா மாவு எல்லாம் வந்து உண்மையாக வந்து அந்த கொலஸ்ட்ராலோ எல்லாத்துக்குமே வந்து கூடாதானே இல்லை நீங்கள் அரிசி மாப்புட்டே எனக்கு அவிச்சு தாங்க அப்போ நோமலாக அப்போ நான் கறி காய்ச்சினக்கு அப்புறம் பார்ப்போம் இல்லை கொஞ்சம் அவிய தானே வேணும் கொஞ்சம் அவியட்டுமே இந்த வாசம் இழுத்துட்டு வந்துச்சு இந்த அத்தை இந்த சிறுக்கறி இந்த வாசம் உண்மையோட சும்மா குத்த நிக்கே நான் சாப்பிட தான் போறேன் கணக்க கலதே இல்லை எங்க அத்தை என்ன கறி காய்ச்சாலும் எனக்கு பிடிக்கும் அதோட உனக்கு மட்டும் இல்லை என்னுடைய உறவுகள்ல இருந்து சகோதரங்கள்ல இருந்து எல்லாருக்குமே என்னுடைய சமையல் பிடிக்கும் நான் அப்ப நடத்தான் சாப்பிடுறேன் சாப்பாடு ருசியாக அவ்வளோ ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குமெண்டு என்ன சமைக்கிறதோ சமைச்சு சாப்பாடு கொடுக்கும் போது கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்குன்னு சொல்லிவிடும் அதே மாதிரி தான் சாறு வாக்களும் கொஞ்சம் பிறந்தநாளுக்கு வந்து சாப்பிடும் போதே என்ன சொன்னாங்க உண்மையா சட்டப்படி செய்திருக்கிறீங்கன்னு சொன்னேன் அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சரி நாங்கள் பச்சி சரக்கு தூளும் உள்ளி நோமலாக்கா நீங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி பாருங்க உனக்கா மூடி உயிரே உயிரே படி கொழுந்து விட்டு எரியுதப்பா அப்போ வாரம் இது கொடுக்க டிஷ் மாஷ் 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 லைட்டு போட்டோன்னே இது மஞ்சக்கறி மாதிரி காட்டுது மஞ்சக்காமாலை இது என்னது உள்ளியல் இஞ்சியல் எல்லாம் எடுத்து போட்டாச்சு அப்படி ஒரு மகிமை உங்கள்கிட்ட கடத்தூள் ஐயா எங்கள்கிட்ட தெரியும் தான் எங்கத்த தூளண்டு நாங்கள் திரிச்சு மில்லில் போட்டு
அழைச்ச நாங்கள் வேறும் கொஞ்சம் கதையாக இருந்தாலும் இங்கே சொதி தக்காளி பழ சொதி பால் சொதி வச்சுட்டு பார்க்கவே பார்த்து விடாக்கிட்டு உங்களுக்கு நல்ல கொல்லண்டு கொதிக்குது ஆனால் இதுக்கு வந்து லைட்டாக கூட மஞ்சள் அடிக்குது தூள்கள் மஞ்சள் ஆகுதாக்கோ ஓ அது அந்த லைட்டுக்கு அப்படி சரி கறி ரெடி நீங்க சாப்பிடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கல நோம்பலாக்கா ஆனால் சும்மா சொன்னால் இதில் கட்டி போட்டு தான் அடிக்கிறது இல்லை வாழை மரத்துலாம் கட்டி போடுறது சும்மா சொன்னால் தெரியும் இப்போ உண்மையா நாங்கள் கொஞ்சம் உரைப்பா தான் சாப்பிட்றேடா அப்போ திருக்க அவிஞ்சிட்டோம் முதல் உண்மையாக அவிஞ்சிட்டோம் வீடியோ காண சொல்லக்கூடாது வாங்க பாப்போங்க அவன் விட்டு சோக்க ஆடுங்கோ பாப்போம் நான் டேஸ்ட் பண்ணி வாங்கல வாங்கம்மா அப்படி ஆகப்பில் மட்டும் வாங்க மறந்து போட்டியல் எங்க அம்மா இந்த எண்ணத்தை பாருங்க பிள்ளையான எங்கே போட்டு அணிஞ்சு தாளிச்சு எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு என்ன செய்கிறான் பத்தியலோ ஜோசியம் எங்கேயோ நிற்கிது எங்கே ஜோசியம் நிற்கிது ஹாஸ்பிட்டலில் தாளிச்செல்லாம் போட்டு மற்ற நாங்கள் இப்போ பொய் சொன்னாலும் அங்கே வீடியோலெல்லாம் பதிவு இருக்குது தானே சின்னலேருந்து என்னென்ன செய்கிறீங்கன்னு எல்லாம் தெரியும் ஆனால் தூள் கொஞ்சம் கூடித்தான் போச்சு போடக்கம்மா ஆனால் அகப்போ தான் கொஞ்சம் பெருத்து போச்சு அண்டாலும் பரவாயில்ல உப்பு கொஞ்சம் போடணும் தூளெல்லாம் கணக்கு இல்லை 40 ரூபா இந்த உப்பு சுவையை பாருங்க கணக்காத்தான் ரஜி தொண்ணூறு எடுப்பேன் வருது இல்லையே எனக்கு அதுவும் பெரிய தொண்டு இல்லை ஓடணும் பெரிய தொண்டு இறைச்சி என்னன்னு உங்களுக்கு வேணும் நானும் பச்சி என்னன்னு இது கருவேப்பிலை கண்ணுக்கு முடிக்கு எல்லாம் குளிர்மை பஜ்ஜியா சாப்பிடலாம் இது சுடுகுறாப்பா இங்கே துண்ண பாருங்க நான் கை வைக்கல சுட வைக்கினா சுடும் தான் ஆனால் மஸ்கே துணிமே தான் கிடக்கு அத்தே இங்கே நல்லா தான் கிடக்கு சாப்பிட முடியாது உங்களுக்கு உப்பு சாப்பிடுவேன் சாப்பாடு கொடுக்க பிளேட் இதே கிடக்கும் ரைட் ஓகே மூடி வச்சுட்டு டக்குனு கொஞ்சம் போடுங்கம்மா சாப்பிட சரியா ஓகே நான் மூடி வைங்க சுடாது மண்சட்டி மூடி ரைட் மூடி வச்சாச்சு மண்சட்டியில் சமைச்சாலும் ஒரு டேஸ்ட்டு தான் உண்மைக்குமே அது ஒரு தனி ருசி மண்சட்டி சரி பார்க்குற உறவுகள் வேறு லெவலில் வந்து அம்மா வந்து திருக்கரைச்சி வந்து வடிவா வந்து காய்ச்சிருக்கிறா உண்மைக்குமே எனக்கு ரொம்ப நல்ல வடிவாக பிடிச்சிருக்கு அம்மாண்ட முறைப்படி நீங்களும் நோம்பலாக்கா செஞ்சு பாருங்க வேறு லெவலில் உண்மைக்குமே சாப்பாடு இருக்குது அம்மா வந்து சின்னலேருந்து சாப்பாடு வகை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து செய்வா வந்து எனக்கு வடிவாக தெரியும் இப்போ நோம்பலாக வந்து நான் தான் ஒரு குத்தரிசி சோறு தான் வந்து அம்மா வந்து வளர்ப்பேன் இருந்துட்டு பின்னா குத்தரிசி தான் கூடுதலாக சமைக்கிறவா இப்படி வந்து உங்கள் தம்பியாக்களுக்கு வந்து குத்தரிசி வந்து அவங்களுக்கு என்ன தெரியாது கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் குறைவு ஆனால் எனக்கு வந்து குத்தரிசி சோறுனா ரொம்ப பிடிக்கும் இப்போ நோம்பலாக நாங்கள் இப்போ குத்தரிசி சோறோட நான் மட்டும்தான் வந்து சாப்பிட போகிறோம் அப்படி சாப்பிட்றது வந்து நோம்பலாக உறவுகள்கிட்ட காட்ட போகிறோம் சரி தானே ஏன்னு சாப்பிடவா சரி ஓகே இப்போ நோம்பலாக வந்து சாப்பிட வந்து பாருங்க கிட்டக்கா கிட்ட வந்து அப்படியே இங்கே பெரிய திருக்கத்துண்டு மற்ற வந்து இல்லை பருப்பு வேறு ஒன்றுமே அம்மா காய்ச்சல் இன்றைய தினம் நோம்பலாக வந்து இப்போ நோம்பலாக சாப்பிடுவோம் சரி தானே குத்தரிசி சோத்தோட பருப்பு உப்பு காணா ஆனால் இன்னும் சரியான சூடுன்னா கொஞ்சம் சாப்பிடல அதுதான் பிரச்சனை உடனே இல்லை சாப்பிட்றோம் அதே கையை வைக்கலாம் கிடக்கு இல்லை
அழகு அவ பேன் இல்லாதாக்க என்ன செய்கிற காப்பி இது எடுத்து காப்பி மட்டும் ம் அது பேன் மற்றது விசுதி மாதிரி இருக்குது ஓலையில் செய்தது கோப்பை நாள் விசுக்குங்க அந்த அதால் பிஸ்குங்க கொடுக்கும் கட்டால விசுக்குங்க அம்மா சுண்டை இப்படியும் இருக்கு பேன் பார்த்தா நீங்கள் அல்ல தாங்கடா ஆ இது சாப்பிட எனக்கு கூப்பிடலாம் ஒன்று சரி சொல்கிறேங்களா சரி ஓகே உறவுகளை உண்மையாக சரியான சூடண்டபடியாக கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் சரியாக கொஞ்சம் லேட் ஆகும் போடாக்கு அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள உண்மையாக சாப்பாடெல்லாம் வந்து வேறு லெவல் சரியான மாதிரி சுடுவது கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து ஆறுதாக தான் சாப்பிடுவேன் பார்க்குற உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்குது என்று ஆர்வன் சௌரவன்னு சோத்தை போட்டு என்ன செய்கிறான்ற மாதிரி நீங்கள் யோசிக்க தோணும் நான் கொஞ்சம் ஆறுதாக தான் சாப்பிட போகிறேன் உறவுகளே சரி இன்றைய தினம் வீடியோ வந்து இவ்வளோ வந்தான் இல்லை இப்போ பின்ஸுக்கும் வந்து டைம் ஆச்சு உண்மையாக வீடியோ வந்து இவ்வளோ வந்தான் பார்க்குற உறவுகள் எதுவுமே தவறுதலாக நினைக்க வேண்டாம் அப்படி உறவுகள் தான் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் இன்றைய காணொலி வந்து இவ்வளோ வந்தால் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் பாய்